அரிக்கானி ரெஸ்டாரண்ட். இந்த ஹோட்டல்ல எல்லா ஃபுட்டுமே டேஸ்டாவும் கிளாஸாவும் இருக்கும். அரிக்கானி ரெஸ்டாரண்ட். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல ஏற்கனவே ஒரு 21 வாகனங்களை ஏலம் விடுவதற்கான அறிவிப்பு வெளியாகி கடந்த 31/10/2025 வரையில் காலக்கெடு கொடுத்து கடந்த நவம்பர் 3ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த விசாரணையில அந்த ஏல அறிவிப்புகள் ஒரு இறுதி முடிவு எடுக்கப்பட்டது. காலம் கலிகாலங்க அப்படின்னு பெரியவங்க புலம்பி கேட்டிருப்போம். அது போல இது டிஜிட்டல் மோசடிகளின் காலம்னு சொல்ற மாதிரி இருக்கு நாட்டு நடப்புகள். எல்லாமே டிஜிட்டல் மயம். ₹1 சில்லற இல்லைனா கூட ஸ்கேன் பண்ணி பே பண்ற அளவுக்கு டெக்னாலஜி அப்டேட் ஆயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மோசடிகளும் அப்டேட் ஆகிட்டு தானே இருக்கு. வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல நம்ம மெசேஜ் அனுப்புற மாதிரியே மெசேஜ் அனுப்பி மொத்த காசையும் சுருட்டுற சம்பவத்தையும் பார்த்தாச்சு. நம்ம போனுக்கு வர்ற மெசேஜை தொட்டா கூட அது கண்ணி வெடி மாதிரி வெடிக்கணும்னு நினைச்சு பார்த்திருப்போமா என்ன? இப்படி டிஜிட்டல் மோசடிகளின் பல்வேறு பரிமாணங்களையும் அதுல சிக்காம நாம எப்படி விழிப்புணர்வோட இருக்கணுங்கிறத பத்தியும் பேசுறதுக்குன்னு இருக்கிறது தான் உங்கள் அங்குசம் அறம் சேனல். அப்புறம் என்ன, அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். 21 வாகனங்கள்ல 19 வாகனங்களுக்கான ஏலம் முடிவு செய்யப்பட்டிருந்தது. மீதி 2க்கான ஏலத்தை மறு ஏலம் விடணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அதுல குறிப்பிட்டிருந்தாங்க. அதை 7 நாள் அல்லது அதிகபட்சம் 10 நாளுக்குள்ள நீங்க நடத்தி முடிக்கணுங்கிற ஒரு உத்தரவையும் அதுல சேர்த்தே பிறப்பிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில இந்த நியோமேக்ஸ் வழக்கினுடைய தகுதி பெற்ற அதிகாரியும் பொருளாதார குற்றப்பிரிவு தென்மண்டலத்தினுடைய காவல் கண்காணிப்பாளருமாகிய டாக்டர் கே சரவணகுமார் அவர் தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஏல அறிவிப்புல TN 63 BR 5000 அப்படிங்கிற பதிவெண் கொண்ட ஹூண்டாய் கார், அதற்கான குறைந்தபட்ச விலை அதாவது அப்செட் பிரைஸ் 14,58,000 அப்படின்னு குறிப்பிட்டிருந்த நிலையில இதற்கு முந்தைய ஏலத்துல அந்த அப்செட் பிரைஸை காட்டிலும் குறைவான தொகையில ஏலம் கேட்டதனால அந்த வாகனத்தை ஏலம் விட அவங்க அனுமதிக்கல. அதனால நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில மறு ஏலத்தை அவர்கள் 12/11/2025 அன்று நடத்த இருப்பதாகவும் இந்த வாகனத்திற்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அந்த அப்செட் பிரைஸான 14,58,000 மேல யார் வேணாலும் ஏலம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி ஏலத்துல பங்கேற்க விரும்புபவர்கள் 11/11/2025 மாலை 5 மணிக்குள்ளார சீலிடப்பட்ட கவர்ல அவங்களோட விருப்பத்தை இந்த வழக்கினுடைய அந்த காம்பிடன்ட் அதிகாரி SP டாக்டர் சரவணகுமார் அவருடைய அலுவலகத்துக்கு போய் சேருவது போல கடிதங்களை அவங்க அனுப்பிடணும். அதற்கான முகவரி தகுதி பெற்ற அதிகாரி காவல் கண்காணிப்பாளர் பொருளாதார குற்றப்பிரிவு தென்மண்டலம் சென்னை 82 அந்த முகவரிக்கு அனுப்பணும். கூடவே ₹5000 DD எடுத்து அனுப்பணும். அதுவும் அந்த அதிகாரி பேர்ல தான் அந்த DD இருக்கணும். அதாவது அதிகாரியினுடைய பதவியின் பெயர்ல இருக்கணும். இதே வாகனத்திற்கு இதற்கு முன்னர் ஏலத்துல பங்கேற்று வந்தவங்க அந்த ₹5000 DD அனுப்ப தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்க சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில அது அவசியம் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஏலம் நடைபெறக்கூடிய தேதி நவம்பர் 12. ஏலத்திற்கான அந்த விருப்பத்தை பதிவு செய்வதற்கான கால அவகாசம்ங்கிறது நவம்பர் 11 மாலை 5 மணி வரை. வாய்ப்புள்ளவங்க அந்த வாகன ஏலத்துல பங்கேற்கலாம். இந்த விவகாரம் தொடர்பா தொடர்ந்து பேசலாம். நன்றி. நம்மளுடைய இந்த அங்குசம் அறம் சேனலுக்கு முதல் முறையாக பார்வையாளரா நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.